வணக்கம். போஸ்டர் செர்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கட்டாய வசூல் வேட்டை செய்வதாக புகார். அதிகாரிகளின் அலட்சியத்தால் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதாகவும் புகார். திருநெல்வேலி திருமலை பகுதியில் சாலை அமைக்கும் பணி ஓராண்டாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக புகார். அதிமுக வார்டுகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு. நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகரிக்கும் விபத்துகள், உயிரிழப்புகள். கிராம இணைப்பு சாலைகளில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. திருவண்ணாமலை வந்தவாசி அருகே 47 லட்சம் ரூபாய் செலவில் கால்நடை மருத்துவமனை. கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியதால் மக்கள் மகிழ்ச்சி. அறுவடை செய்யப்படாமல் தோட்டத்திலேயே அழுகி வீணாகும் தர்பூசணி பழங்கள். வதந்தியால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டம் குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். செய்யூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்ய மூட்டைக்கு 50 ரூபாய் கட்டாய வசூல் செய்வதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே பொலம்பாக்கம் பகுதியில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் நெல் மூட்டைகளை நேரடியாக விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளுக்கு விவசாயிகளிடமிருந்து மூட்டைக்கு 50 ரூபாய் கட்டாயமாக வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அத்துடன் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கொள்முதல் நிலையத்திற்கு தேவையான மின்சாரம் முறைகேடாக திருடப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் அவர்கள் கண்டுகொள்வதில்லை எனவும் ஆதங்கப்படுகின்றனர். திருநெல்வேலி திருமலை பகுதியில் சாலை அமைக்கும் பணி கடந்த 1 வருடமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு பகுதியான திருமலை தெருவில் சாலை அமைக்கும் பணிக்காக டெண்டர் விடப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் நெல்லை மாநகராட்சி அனுமதியோடு சாலை அமைக்க டெண்டர் விடப்பட்ட நிலையில் ஓராண்டு ஆகியும் பணிகள் தொடங்கப்படவில்லை என அப்பகுதி கவுன்சிலர் இந்திராவின் கணவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து நெல்லை மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையாளரிடம் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இப்பகுதியில் முறையான சாலை வசதி மற்றும் பால வசதி அமைத்து தராததால் மழை காலங்களில் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாக கிராம மக்களும் சமூக ஆர்வலரும் புகார் தெரிவிக்கின்றனர். அதிமுக கவுன்சிலர்கள் உள்ள வார்டுகளில் அடிப்படை வசதிகள் செய்யாமல் உள்ளதாக தொடர்ந்து புகார் எழுந்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாகை கிழக்கு கடற்கரை சாலை ஆழியூர் பிரிவு சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் வேகத்தடை அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலை எப்போதும் பரபரப்பாக காணக்கூடிய சாலையாக உள்ளது. இந்த சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அதிவேகமாக சென்று வருகின்றன. இதனால் கிராமப்புற சாலைகளில் இருந்து வரும் வாகனங்களால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்த விபத்துகளுக்கு ஆழியூர் பிரிவு சாலையில் வேகத்தடை இல்லாததே விபத்திற்கு காரணம் என சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே கிராமப்புற பிரிவு சாலையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை இணையும் இடங்களில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வந்தவாசி அருகே விவசாயிகளையும் நீண்ட நாட்கள் கோரிக்கையை புதிய கால்நடை மருத்துவமனையை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திறந்து வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மங்கலம் மாமுண்டூர் கிராமத்தில் பெரும்பாலான விவசாயிகள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தங்கள் பகுதியில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர்.
இந்நிலையில் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை மருத்துவமனை ஒன்று கட்டப்பட்டது. இதன் கட்டுமான பணிகள் முடிந்த நிலையில் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் மற்றும் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் பங்கேற்று கால்நடை மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். அத்துடன் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை மண்டல இணை இயக்குனர், கால்நடை உதவி மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நெகிழி பொருட்களால் உருவாக்கப்பட்ட காளை வடிவ சிற்பத்தை ஆட்சியர் சரவணன் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நெகிழி பொருட்களால் உருவாக்கப்பட்ட காளை வடிவ சிற்பத்தை திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் சரவணன் அதனை பார்வையிட்டார். தொடர்ந்து மரம் வளர்ப்பு முறையில் முதன்முறையாக மக்கும் பயோ பிளாஸ்டிக் முறையில் தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பாலித்தீன் பையில் மண் சேகரிக்கப்பட்டு வேம்பு, புளி, புங்கை மர விதைகள் நடவு செய்யும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கிய அவர் அங்குள்ள பள்ளியில் பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் என்ற கருப்பொருளை மையப்படுத்தி நடைபெற்ற கண்காட்சியையும் பார்வையிட்டார். பின்னர் அனைவரும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். நிகழ்வில் பங்கேற்றவர்களுக்கு ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைக்கு மாற்றாக 300 மஞ்சள் பைகள் வழங்கப்பட்டன. கடையநல்லூர் அருகே பூப்புனித நீராட்டு விழாவிற்கு தாய்மாமன் 100க்கும் மேற்பட்ட சீர்வரிசை பொருட்கள் லாரியில் ஊர்வலமாக கொண்டு வந்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சுக்கம்பட்டியை சேர்ந்த தங்கராஜ் மீனாட்சி தம்பதியரின் குழந்தையான பிரித்திகாவின் பூப்புனித நீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெண்ணின் தாய்மாமனான சுரேஷ் என்பவர் தனது மருமகளுக்கு 100க்கும் மேற்பட்ட சீர்வரிசை பொருட்களை லாரியில் ஊர்வலமாக கொண்டு வந்தார். அத்துடன் தனது மருமகளை மேலதாளங்கள் முழங்க குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டியில் அமர வைத்து ஊர்வலமாக அழைத்து வந்து சீர்வரிசை கொடுத்து அசத்தியுள்ளார். இந்த வைபவம் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஃபோஸ்டஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நாகையில் மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் வனந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி அமிர்தா வித்யாலயா பள்ளி வரை சென்றது. மேலும் இதில் சுற்றுச்சூழல் தினத்தின் முக்கியத்துவம், பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சிங்கமுனரி சேவுக பெருமாள் ஐயனார் கோயிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் சேவுக பெருமாள் ஐயனார் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் சேவுக பெருமாள் ஐயனார், பூரண புஷ்கலை தேவியர் ஆகிய இருவருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுவாமி சேவுக பெருமாள் ஐயனார் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரி அருகே மாரியம்மன் சென்றாய பெருமாள் கோயில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பாப்பிரெட்டிப்பட்டியில் மாரியம்மன் மற்றும் சென்றாய பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் திருவிழா கடந்த 27ஆம் தேதி பூசாட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் அம்மனுக்கு அபிஷேகம், கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இந்த கோயில் தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து கோயிலை வந்தடைந்தது. மேலும் இந்த கோயிலின் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர்.
ராமநாதபுரம் அருகே உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் கோயிலில் வைகாசி பொங்கல் உற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கமுதி அருகே உள்ள நீராவி கரிசல்குளம் கிராமத்தில் ஸ்ரீ முத்தாலம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் வைகாசி பொங்கல் உற்சவ விழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இந்நிலையில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. இந்த கோயில் விழாவில் 200க்கும் மேற்பட்டோர் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். சின்னசேலம் அருகே கிறிஸ்தவர்களோடு இந்துக்களும் இணைந்து கொடியேற்றி புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் தேவாலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டு திருவிழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் மாலை மரியாதையுடன் அழைத்து வரப்பட்ட இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் கிறிஸ்தவ பாதிரியார்களுடன் சேர்ந்து அந்தோனியார் ஆலய கொடியை ஏற்றி வைத்தனர். இதில் சாதி மத பேதமின்றி 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அந்தோனியாரை வழிபட்டனர். திருவிழா நாட்களில் மேல் நாரியப்பனூரில் அனைத்து ரயில்களும் சென்று நின்று செல்லும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் சிவன் கோயில் மற்றும் வெயிலுகந்த அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி அதன் உப கோயில்களான ஆனந்தவள்ளி அம்மாள் உடனுரை, சிவக்குழுந்தீஸ்வரர் ஈஸ்வரர் மற்றும் வெயிலுகந்த அம்மன் கோயில்களில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடு நடைபெற்ற பின்னர் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி விசாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது. வரும் ஜூன் 9ஆம் தேதி வைகாசி விசாகம் மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் குறித்து கோட்டாட்சியர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. மேலும் விழா நாளன்று கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் விதமாக 4 ரத வீதிகளில் போக்குவரத்துக்கு தடை விதித்து மாற்றுப்பாதையில் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் அக்னி வசந்த விழா கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. இதில் மகாபாரத சொற்பொழிவு, வில் வளைப்பு, சுபத்திரை திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. அனைத்தையும் தொடர்ந்து துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றதில் கோயில் அருகே களிமண்ணால் 25 அடி நீள துரியோதனன் சிலை செய்யப்பட்டு பீமன் மற்றும் துரியோதனன் வேடமிட்ட நாடக கலைஞர்கள் மகாபாரதத்தில் போரிடும் போர்க்கள காட்சியை தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். அதன் பின் திரௌபதி அம்மனுக்கு பூச்சொடும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.